பெரியப்பா ஒரு மேடையில ஏறி சொன்னாரு. என்ன சொன்னாரு? கட்சிக்கார எல்லார்கிட்டயும் திரள் நிதி பிச்சை எடுன்னு சொன்னாரா? கோடி கடன் இருக்கு, 10 லட்சம் கோடி கடன் இருக்கு. அப்பெல்லாம் சிஎம்க்கு கோமால இருந்திருக்காருங்க. அக்கா, நம்ம கட்சி ஆரம்பிச்சு 16 வருஷமா கோமால மட்டும்தானக்கா இருக்கோம். முதலமைச்சர் பதவி ஏற்கிற ஷோல வந்து அது ஷோ தான் ஆக்சுவலா. ஏன்னா அது பதவி ஏற்பு இல்ல, அங்க நடந்தது ஷோ. அக்கா, ஜெயிச்சு உள்ள போனவங்களுக்கு தான்க்கா தெரியும் அது பதவி ஏற்பு விழான்னு. கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு சீட்டு கூட ஜெயிக்க துப்பு இல்லாம வெறும் ஷோக்கு மட்டும் கட்சி நடத்துறவங்களுக்கு அது ஷோ மாதிரி தானக்கா தெரியும். ஐயோ, இது வேற ஒரு கொடுமை. ஒரு 6 மாசம் டைம் கொடுங்க, 6 மாசம் டைம் கொடுங்க. அப்ப பொறுமையா 5 வருஷம் கழிச்சே வந்திருக்கலாம்ல, நல்ல டைம் எடுத்து. நாங்க 5 வருஷம் கழிச்சு வந்ததா மட்டும் நீங்க ஜெயிச்சுட்டு இருப்பீங்களாக்கா? 5 வருஷம் இல்ல, 50 வருஷம் கழிச்சு வந்தாலும் நீங்க ஒரு சீட்டு கூட ஜெயிக்க மாட்டீங்க. ஆளுநர் என்னமா சொல்றாரு? தமிழ்நாட்டுல முதலமைச்சர் ஆகணும்னா 118 சீட்டு தேவை, ஆனா நாம் தமிழ் ஒரு சீட்டு ஜெயிக்க சொல்லி முதலமைச்சர் ஆக்கிடுறேன் அப்படின்னு சொல்றாருக்கா. நீங்க தான் மக்களுக்கு சேவை செய்ய வந்தீங்க, நீங்க கொடுங்க காசை. மக்கள் கிட்ட இருந்து ஒரு லட்சம் ரூபாய்க்கு செக் வாங்குறீங்க. அக்கா, தமிழ்நாட்டு கடன் இருக்கிறதுனால பொதுமக்களே சில பேர் வாலண்டரியா வந்து டொனேஷன் கொடுக்குறாங்க. உங்களை மாதிரி இந்த மாதம் டார்கெட் அப்படின்னு வெப்சைட்ல 7,50,000 போட்டு எல்லாருக்கிட்டையும் போய் திரள் நிதி கொடு பிச்சை எடுத்து பொழப்பு நடத்தல. என் அன்பு மக்களே